ஆட பாவீங்களா, 10 செகண்ட்ல டாஸ்க் முடிச்சிட்டீங்களேடா. ஏண்டா டேய், நீங்கெல்லாம் உங்களை என்னன்னு சொல்றது, கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுக்கு இது கொடுக்கப்படுறாங்க, ஏன் இதை பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதிக நேரம் ஆட்கள் அதில் இருந்து உச்சா போகிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே நகராம அதுலேயே பல மணி நேரங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தா அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த டாஸ்க்குக்காக நான் எவ்வளவு தூரம் போராடுவேன் அப்படின்ற ஒரு குணத்தை காட்டும். பிக்காளி பயல்களா இருக்கீங்கடா, அனைவரும் பிக்காளி பயல்களா இருக்கீங்க. 3 பேர் ஏறி வந்து அந்த ஸ்கீ போர்டில் நிற்கிறாங்க மக்களே. அதுதான் கேப்டன்சி டாஸ்க்கு. அந்த காலில் வெல்க்ரோ போட்டுக்கிட்டு நிற்கணும். யாருடைய கால் 2 காலம் அந்த 2 போர்டை விட்டு முதல்ல வெளியே வருது அவங்க அவுட்டு. கடைசி வரைக்கும் யாரோட ஒரு காலாவது உள்ள இருக்கும் அவங்க கேப்டன். இந்த டாஸ்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம், எவ்வளோ சீசன்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் கீட்டஜிஸ் எல்லாத்தையும் பேசணும். கனியக்கா ஆளா பின்னாடி இருந்து தள்ளி விட ஆரம்பிக்குது பிரவீனை. கனியக்கா தான் முதல்ல தள்ளி விட ஆரம்பிச்சது ஆஸ் பர் ஃபுட்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அவரை பிரவீனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 3 பேர் அங்கிட்டு கட்டி பிடிச்சி உருள்றாங்க, அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறாங்க. ஏன்டா வெக்கம் கட்டவங்களா, அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ யோசிக்கிறாங்களே, இவ்வளோ கேமரா இருக்கு, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவோம். எவ்வளவு நாள் தான்டா நீங்க இப்படி இருப்பீங்க, தள்ளி விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் வந்து முதுகுல குத்திக்கிட்டு? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? தயவு செய்து அந்த 5 பேரை உள்ள அனுப்புறவங்களை சொல்லி அனுப்புங்கப்பா. இவங்க உள்ள இருக்கவங்க 1% கூட ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்க. வெக்கம் கட்டவங்களா இருக்காங்க அத்தனை பேரும். இதுல இழிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்குற அப்படின்றதுக்கு 10 செகண்ட்ல முடிச்சோம். போங்களாம். என்னடா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு மக்களுக்கு? பாக்குறதுல என்னடா இருக்கும்? அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி விட்டு உருண்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டை உடைக்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில நீங்க மண்டை உடைக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இல்ல இது வேற வரணுமா? இதுல கடுப்பாது மக்களே. 10 செகண்ட்ல டாஸ்க் முடிச்சிருக்கு. யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவர் பிரவீன்ராஜ் ஜெயிச்சிருக்காரு கேப்டனா. கொஞ்சம் கூட ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாத கேப்டன்சி டாஸ்க் இந்த வாரம் இருந்திருக்கக்கூடிய கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ இது வந்து மக்களும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் கேப்டனா வந்து மிஸ்டர் பிரவீன்ராஜ் வந்து என்னத்தை கிழிக்க போறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் பல ஆட்களுடைய ஓவர் ஷேடோல அவர் இருக்காரு. ஐ மீன் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஓவர் ஷேடோ பண்ணப்படுது. பட் எதிர்பாராத விதமா வந்து புதுசான விஷயங்கள் வந்தாலும் வரலாம், ஹேண்டில் பண்றதுல வந்தாலும் வரலாம். பட் கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்படி வாங்கப்படுது அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிரவீன்ராஜ் கூட பாரு இந்த வாரம் ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு பாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு மாத்தி வந்து லவ் கண்டென்ட் கமுருதியில இருந்து பிரவீனுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. தெரியல, ஆனா கண்டென்ட் தானே அது. அதனால இப்ப என்ன, இப்ப உள்ள இருக்கவங்க யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கண்டென்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் இது பண்ணலாம். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சிக்கி சிக்கா சிக்கி சிக்கி சிக்கிச்சா.